ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நேற்று ஹஸ்பண்டோட பிறந்த நாள். சின்னதாக ஒரு அன்னதானம். இதை வெளியில் சொல்கிறேன் அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க. நிறையா கஷ்டங்கள், சூழ்நிலைகள், பசி இதெல்லாம் இருந்து தாண்டி வந்து இன்றைக்கி நான் வாழ்ந்துக்கின்னு இருக்கிறேன். அதனால் உங்கள் கூட இதை ஷேர் பண்ணிக்கிறேன். பெரிய பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் அன்னதானம் பண்ணுறதை நான் வழக்கமாகவே வச்சுக்கிட்டு இருந்தேன். கொரோனா வாழ்க்கையை மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் 5-6 வருஷமாக எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆனாலுமே எங்கள் வீட்டில் ஒரு விசேஷம், யாருக்காவது பிறந்த நாள் அப்படின்னா நான் ஒரு 2-3 பேருக்காவது சாப்பாடு கொடுக்காம இருக்கவே மாட்டேன். இது எனக்கு பழக்கமாகவே மாறிடுச்சு. இருக்கப்பட்டவங்களுக்கு தடபடலாக சமையல் செஞ்சு பரிமாறுறதை விட இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு, பசியோடு இருக்கிறவங்களுக்கு ஒரு வேளை தயிர் சாதமாவது கொடுத்தா அது நமக்கும் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கு குடும்பத்துக்கும் பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். கொரோனாவுக்கு முன்னாடி கொஞ்சம் அதிகமாக சமைச்சு நிறையா பேருக்கு கொடுப்பேன். கொரோனா வாழ்க்கையை மாற்றினதுனால அதை நான் குறைச்சிக்கினேன். நம்மளோட உதவிகள் நம்மளோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க வேண்டியது தான். நான் இன்றைக்கி காலையில் என்ன சமையல் செஞ்சனோ அதை வந்து கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கினேன். மதியத்துக்கு என்ன ஸ்பெஷல் செஞ்சனோ அதையும் கொஞ்சம் அதிகமாக செஞ்சுக்கினேன். இந்த மாதிரி பசியோடு இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு நாங்களும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும். நம்மக்கிட்ட என்ன இருக்குதோ அதை வந்து ஒரு வேளை சாப்பாடாது நம்மளோட குழந்தைங்க கையால் கொடுத்து பசியோடு இருக்கிறவங்கள சாப்பிட வச்சோன்னா அது நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்குதா அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாய்.